வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர் மற்றும் தகவல்களின் நாயகன் ரோபோ. வழக்கம் போல இன்னைக்கும் நமக்காக நிறைய ரகசிய தகவல்களும் அரசியல் பின்னணிகளும் காத்திருக்கு. அதையெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்க நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்டரே ஸ்டார் நடிகருடைய அரசியல் பிரவேச பின்னணி தான். என்ன ரோபோ, அரசியல் பிரவேசம்னே சொல்லிட்ட? அவர் வழக்கம் போல மேலதானே கையை காட்டினாரு? மேலதான் கை காட்டினாரு, ஆனா அவருடைய பேச்சு வழக்கத்துக்கு மாறா ரொம்ப தெளிவா இருந்ததை கவனிச்சியா? வழக்கமா அரசியலுக்கு வர்ற முடிவு என் கையில இல்லைன்னு சொல்லுவாரு. இந்த முறை அரசியலுக்கு வந்தா ரசிகர்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. நடிகனா நேர்மையா இருக்கிறது மாதிரி எந்த பொறுப்புக்கு வந்தாலும் நேர்மையா இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. பணம் சம்பாதிக்க நினைக்கிறவங்கள உள்ள சேர்க்க மாட்டேன்னு வேற சொல்லியிருக்காரு. ஒரு முடிவோட தான் இருக்காரு போல. போர் வரும்போது அழைக்கிறேன், போர்க்களத்துல சந்திப்போம்னு சொல்லிட்டாரு. இன்னுமா உனக்கு சந்தேகம்? தெளிவாக தான் பேசினாரு, நானும் கேட்டேன். அப்போ கூட வழக்கம் போல தான் நினைச்சேன். ஆனால் அவர் பேசினதெல்லாம் நீ சொல்லும்போது கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. எதையாவது கிளப்பி விட முயற்சி பண்றியா? அதெல்லாம் என் வேலை கிடையாது. இது வரைக்கும் நான் சொன்னதுல அவர் பேசாதது ஏதாவது இருக்கா? அது சரிதான், ஆனால் அதையும் தாண்டி உன்கிட்ட மேட்டர் இல்லாமல் இப்படி சொல்ல மாட்டியே. அடுத்தது அங்கதான் நீ வருவான்னு எனக்கு தெரியும். சொல்றேன் கேட்டுக்கோ. வழக்கம் போல பேசுறாருன்னு தான் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் நினைச்சாங்க. ஆனா நானும் பச்சை தமிழன்தான்னு அவர் சொன்னதுல எல்லோருமே கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா இருபெரும் கட்சிகளும் ஒரு தேசிய கட்சியும். ஓ, அப்போ இம்பாக்ட் இருக்கு. இருக்கணும்ல, இல்லைன்னா எதுக்கு பேசுறாரு? நீ சொல்றத பார்த்தா ஏதோ திட்டம் இருக்கிற மாதிரியும் யாரோ அவரை இயக்குற மாதிரியும் எல்லாம் இருக்கு. இதே சந்தேகம் மற்ற கட்சி தலைவர்களுக்கும் இருக்கு விக்ரம். ஆளுக்கு ஒரு பக்கமா விசாரிக்க தொடங்கிட்டாங்க. நீ மட்டும் என்ன விசாரிக்காமலா இருந்திருப்ப? மேட்டர் என்னன்னு சொல்லிடு. தாமரை கட்சிக்கு நெருக்கமான ஆலோசகரான ஆடிட்டர் ஒருத்தர் தான் ஸ்டார் நடிகருக்கும் ஆலோசனை கொடுக்கறாராம். 2 பேரும் சந்திச்சுக்கிறதாகவும் சொல்லப்படுது. யாரு? இலை கட்சி 2ஆம் அணிக்கு ஆலோசனை வழங்கிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோமே, அவரா? அவரே தான் விக்ரம். இலை கட்சி 2ஆம் அணிக்கு ஆலோசனை வழங்கிட்டு இருந்த அதே ஆடிட்டரை கொங்கு மண்டலத்தை சேர்ந்த தங்கமான அமைச்சர் ஒருத்தரும் சமீபத்தில் சந்திச்சிருக்காரு. ஒரு முறை கிடையாது, 7 முறை சந்திச்சிருக்காரு. அதனாலதான் அதிகாரத்தில் இருக்கிற இலை கட்சி 1ஆம் அணிக்கு தாமரையோட கிரீன் சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சது. அதோடைய வெளிப்பாடாத்தான் மத்திய அரசு நிதியை பத்தியெல்லாம் மாநில அரசு பேச தொடங்குச்சு. இரு, ஒரு பக்கம் பெரிய குளத்துக்காரர் அணிக்கு சப்போர்ட்டு, மெதுவாக அதிகாரத்தில் இருக்கிற டீமுக்கு கிரீன் சிக்னலு, இதுக்கிடையில் ஸ்டார் நடிகருடைய அதிரடி என்ட்ரி வேற ரெடியாக வெயிட்டிங்கில் இருக்குது. தாமரையுடைய ஸ்ட்ராட்டஜியை என்னன்னே புரிஞ்சிக்க முடியலையே. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போட்டு குழப்பிக்கிட்டா புரிஞ்சிக்க முடியாது விக்ரம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஏதாவது ஒரு ரூட்ல தமிழகத்தில் தாமரையை மலர செய்யணும், ஸ்ட்ராங்காக கால் ஊனணும், அவ்வளோதான். முதல்ல அவங்க மாநில தலைமை ஸ்ட்ராங்காக கால் ஊனி நிற்கிறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி விக்ரம். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து காலை வாரினா பரவாயில்ல, மொத்தமா 3 பக்கமும் இருந்துல அட்டாக் நடக்குது. ஓ, தாமரை கட்சி மாநில தலைமை மும்முனை தாக்குதல்ல சிக்கியிருக்காங்களா? ஆமா விக்ரம், தலைமையில மாற்றம் வரப்போகுதுங்கிறத திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமா பரப்பிட்டு இருக்காங்க. தேசிய தலைமை வருகை ரத்தானதும் அதனாலதான் வேற சொல்றாங்க. ஆனா டெல்லிக்கு போய் உயர்மட்ட தலைவர்களை எல்லாம் சந்திச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டதால மாநில தலைமை சொல்றாங்க. பின்ன எல்லாரும் எதிரா இருக்காங்க. பதவி பறிபோக போகுதுன்னு ஓப்பனாவா சொல்ல முடியும்? அதுவும் சரிதான். நம்ம இலை கட்சி விவகாரத்துக்கு வருவோம். துணை பொதுச் செயலாளர் பதவி காலியாவே இருக்கே. சிறை சென்ற அவங்க தலைமை குடும்பத்துக்குள்ளேயே பலமான போட்டி இருக்கு விக்ரம். விவேகமான ஒருத்தர் ஆல்ரெடி அந்த பதவியை குறிவச்சு காய் நகர்த்த அவங்க தம்பி மகனும் இப்போ போட்டிக்கு வந்துட்டார். சமீபத்துல தடபுடலா பிறந்தநாள் கொண்டாடின அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சு தளபதி அது இதுன்னு வால் போஸ்டர் பேனர்களா வச்சு அசத்திட்டாங்க. அவர் தான் வாரிசுன்னே சொல்லி கொண்டாடி இருக்காங்க. அட, சண்டை போட்டுக்காம யாராவது ஒருத்தர் வந்து உட்கார சொல்லு ரோபோ. அப்போதானே அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். ஆடப்பாவி, சில அரசியல்வாதிகளை விட மோசமாயிட்டியே விக்ரம். என்ன ரோபோ, திடீர்னு கெட்ட வார்த்தையில எல்லாம் திட்டுற? அடுத்த மேட்டருக்கு போலாம். மலை பங்களா கேஸ் விஷயமா கவுண்டம்பாளையம் பிரதிநிதியை விசாரிச்சாங்களே, எதுக்கு? தெளிவா சொல்லு விக்ரம். விபத்துல மரணமடைஞ்ச முன்னாள் இலை தலைமை டிரைவர் பத்தி விசாரிக்கத்தான் கூப்பிட்டுருக்காங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, கடைசியா டிரைவர் கிட்ட எப்போ போன்ல பேசுனீங்கன்னு கேட்கத்தான் கூப்பிட்டுருக்காங்க. அவரே பாவம் அவங்க கேட்ட கேள்விக்கு மேல தானா நிறைய உளறி இருக்காரு. அதனாலதான் தெளிவா சொல்ல சொன்னியோ? அப்படி என்ன உளறினாரு? விபத்துல சிக்கி சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிற இன்னொரு குற்றவாளிக்கும் தனக்கும் பழக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பெரிய குளத்துக்காரர் மகனுக்கு சம்மன் கொடுக்க போறீங்களாமே, எப்பன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அதிகாரிகள் என்ன சொன்னாங்க? பயப்படாதீங்க, விபத்துலதான் அவர் இறந்தாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா முதன்மை அதிகாரி வரைக்கும் தொடர்பு வச்சிருந்த டிரைவர் எதுக்காக திருட போகணுங்கிறது தான் குழப்பமா இருக்கு. அவருடைய அண்ணனும் உங்க அணிதானாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு விபத்து பத்தி மட்டும் கேளுங்க சார்னு சொல்லியிருக்காரு. அது சரி, இவர்கிட்ட விசாரிக்க என்ன காரணம்? அந்த டிரைவர் தான் இவருக்கு எலெக்ஷன்ல நிக்க சீட்டு வாங்கி கொடுத்தாராம். அந்த அளவுக்கு செல்வாக்கானவரா அந்த டிரைவரு? ஆமா விக்ரம், இப்போ விஷயம் அது இல்ல. முதன்மை பதவியில இருக்கிறவரால பாதிக்கப்பட்டதால தான் டிரைவருடைய அண்ணன்
பெரிய குளத்துக்காரர் அணிக்கு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டில் இருக்காரு. அதனால அரசியல் காரணங்களுக்காக பங்களாவுக்குள்ள போயிருப்பாங்களோங்கிற கோணத்துல விசாரணை தொடருது. செம்ம மேட்டர் ஆரம்பிச்சிருக்க ரோபோ, அப்படியே வெயிட் பண்ணு, ஒரு பிரேக் போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். மலை பங்களா கேஸ்ல ஸ்டேட்டஸ் என்ன? அந்த மலை பங்களாவில் நடந்த கொலை கொள்ளை சம்பவம் தொடர்பான பரபரப்பு குறைய ஆரம்பிச்சிடுச்சு. சம்பவம் நடந்தப்போ முக்கிய ஆவணங்களுக்காகவும் விலை உயர்ந்த நகைகளுக்காகவும் தான் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில ஒருத்தர் தலைமறைவா இருக்காரு. முக்கிய குற்றவாளியா கருதப்பட்ட 2 பேர்ல ஒருத்தர் விபத்துல உயிரிழந்துட்டாரு. இன்னொருத்தர் விபத்துல சிக்கி சிகிச்சை பெற்று வர்றாரு. என்ன ரோபோ, ஸ்டேட்டஸ் என்னாச்சுன்னு கேட்டேங்கிறதுக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சது செய்தியில வந்ததா சொல்ற, புதுசா ஏதாவது சொல்லுவேன்னு தானே உன்கிட்ட கேட்டேன். இந்த வழக்குல மர வியாபாரிக்கு முக்கிய பங்கு இருக்கிறதா பேசப்பட்டுச்சு. சம்பவம் நடந்து முடிஞ்ச குறிப்பிட்ட சில நாட்கள் அவர் எங்க இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. சில நாட்கள் கழிச்சு திடீர்னு பத்திரிகையாளர்களை அழைச்சி தனக்கும் நடந்த சம்பவத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லைன்னு பேட்டி கொடுத்தாரு. ஆனா அங்க இருந்த பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்களையும் விலை உயர்ந்த நகைகளையும் கொள்ளையடிக்கிற முயற்சி தான் நடந்துச்சுன்னோ, அதுக்கு மூளையா செயல்பட்டதே மர வியாபாரி தான் பேசிக்கிறாங்களே. எதை வச்சு அப்படி சொல்ற? சரி, எதை வச்சு அப்படி பேசிக்கிறாங்க? சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பல் 1 மாசத்துக்கு முன்னாடியே கூடலூர்ல முகாமிட்டு அது தொடர்பான திட்டங்களை தீட்டியதா சொல்லப்படுது. கூடலூர்ல இருக்கிற போக்குவரத்து காவல்துறையோட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சாலே அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா என்ன காரணம்னு தெரியல, எல்லாத்தையும் மூடி மறைச்சி தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டதா பேசிக்கிறாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்ட, இன்னும் என்னெல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட. அந்த மலை பங்களாவில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பண பரிவர்த்தனைக்கான ஒப்பந்தங்கள் இருந்ததாகவும் விலை உயர்ந்த நகைகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. சம்பவம் நடந்த அன்னைக்கு அதுதான் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனா கொள்ளையடிக்கப்பட்டதா சொல்லப்படுற அந்த ஆவணங்களும் நகைகளும் எங்கங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது இருக்கட்டும், ஏதோ மர வியாபாரின்னு சொல்லிட்டு இருந்திய, அவர் எப்படி இந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டாரு, சம்பவம் நடந்த அடுத்த சில தினங்கள் எங்க இருந்தாரு, யார் கட்டுப்பாட்டுல இருந்தாருங்கிறதும் பதில் தெரியாத கேள்விகள் தான். கண்டிப்பா பெரிய கைகள் தான் அவரை காப்பாத்திருக்கணும். அப்படி காப்பாத்தி இருந்தா அந்த கை யாரு, எதுக்காக காப்பாற்றணும்? இவ்வளோ பெரிய மேட்டர்ல இருந்து காப்பாற்றப்படுற அளவுக்கு அவர் முக்கியமானவரா? எனக்கு நிறைய கேள்விகள் தோணுது ரோபோ. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு விக்ரம். அந்த மர வியாபாரி மேல இவ்வளவு சந்தேகம் வர காரணமே அவர் எங்க இருக்கிறாருங்கிற தகவல் யாருக்கும் தெரியாததுதான். தற்போதைய தகவல் படி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் இருக்கிற இடத்த மாத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. சீக்கிரமே வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆக போறாருன்னு வேற பேசிக்கிறாங்க. அவருக்கும் மலை பங்களால நடந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னா எதுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இடத்த மாற்றணும், எதுக்கு வெளிநாடு போகணும்? இப்படி இன்னும் பல கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும் போலயே. நம்ம அடுத்த சப்ஜெக்டுக்கே போயிடலாம் ரோபோ. போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக் தான் அடுத்த மேட்டர். எல்லா நிறுவனத்திலையும் தொழிலாளர் வைப்பு நிதினு ஒன்று பிடிப்பாங்க, தெரியுமா? அதெல்லாம் தெரியாமலா இருக்கும். பிஎஃப் தானே சொல்ற? அதேதான். போக்குவரத்து ஊழியர்களோட சம்பளத்தில் பிடிக்கப்பட்ட பிஎஃப் பணத்தை வேற எதுக்கோ செலவு பண்ணிட்டாங்களாம். ரிட்டையர்ட் ஆன போக்குவரத்து ஊழியர்கள் பலரும் அந்த பணத்துக்காக காத்திருக்காங்க. ஆனா ஃபண்ட் இல்லைன்னு சொல்றாங்களாம். அவங்க சம்பளத்திலிருந்து பிடிச்ச காசையே இல்லைங்கிறாங்களா? சூப்பரு. அவங்க கோபத்துக்கு இது மட்டும் காரணம் இல்லை விக்ரம், இது மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஓ, இன்னும் வேற நிறைய இருக்கா? அதான் இப்படி மொத்தமா களத்துல இறங்கியிருக்காங்க. நிறைய காரணங்கள் இருக்குன்றியே, இன்னொன்னு ஏதாவது? அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. போக்குவரத்து ஊழியர்களுடைய ஊதியத்திலிருந்து லைஃப் இன்சூரன்ஸுக்கு ஒவ்வொரு மாசமும் குறிப்பிட்ட தொகையை பிரீமியமா கட்டியிருக்காங்கன்னு சொல்றதை விட ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். புரிஞ்சு போச்சு. அந்த தொகையும் சம்பளத்திலிருந்து மாசம் மாசம் போயிருக்கு, ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போய் சேரல, அதானே? அதேதான் விக்ரம். சமீபத்தில் இறந்து போன போக்குவரத்து ஊழியர் ஒருத்தருடைய குடும்பத்தினர் அந்த பணத்தை வாங்கறதுக்காக முயற்சி செஞ்சப்போதான் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம்னு புலம்புறாங்க போக்குவரத்து ஊழியர்கள். எது விட்டா போக்குவரத்து ஊழியர்களுடைய புலம்பல்களுக்கே தனி எபிசோடு தேவைப்படும் போல இருக்கே. அடுத்த மேட்டருக்கு வா. அப்படி வா வழிக்கு. இப்போ சொல்லு, காக்கிகள் பத்தி சொல்லட்டுமா வேணாமா? உன் இஷ்டம், தாராளமா என்ன வேணாலும் சொல்லலாம். காக்கிகளை போட்டு கொடுக்க அவ்வளவு ஆர்வம். டோன்ட் வரி விக்ரம். காக்கி துறையில சமீபத்தில் நடந்த நல்ல விஷயத்தை பத்தி சொல்றேன். காக்கி துறையில முக்கிய பங்கு வகிக்கிறது ஐஎஸ்னு சொல்லக்கூடிய உளவு பிரிவு தான். ஆமா, நடக்கக்கூடிய குற்றங்களையும் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகளையும் முதல்வருக்கு தெரியப்படுத்துறது தானே அந்த பிரிவோட முக்கிய பணி. உண்மைதான் விக்ரம். ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிவோட தலைமை பதவி மாநில உளவு பிரிவோட தலைமை பதவிக்கு ஈக்குவலா இருந்ததுனால அதிகாரிகளுக்குள்ள ஒரு விதமான போட்டி இருந்ததா சொல்றாங்க. அதிகாரிகளுக்குள்ள போட்டி இருந்தா வேலை ஒழுங்கா நடக்காதே. ரொம்ப நாளாவே அதுதான் விக்ரம் பிரச்சனையா இருந்துச்சு. இவங்களுக்குள்ள நடக்கிற அதிகார போட்டியில முதல்வருக்கு தகவல் போய் சேர்றது பெரிய சிக்கலா இருந்துச்சு. ஆனா சமீபத்தில் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. சென்னை உளவு பிரிவு தலைமை பதவி மீண்டும் டிசி ஐஎஸ்னு ஆயிடுச்சு. சூப்பர் ரோபோ. சமீப காலங்களில் காக்கி துறையில் நடந்த முக்கியமான நல்ல விஷயம் இது. இப்போ அந்த பிரிவோட மாநில தலைமைக்கு கரெக்டாக தகவல்கள் போய் சேருதா?
எல்லாம் பக்காவா போய்கிட்டு இருக்கு. குற்றச்சம்பவங்களும் குறைஞ்சிக்கிட்டே வரதா சொல்லப்படுது. அப்புறம் என்ன, அடுத்த மேட்டருக்கு போகலாம். ஒரு நல்ல செய்தி சொன்னேன் இல்லையா, அடுத்தது ஒரு கெட்ட செய்தி. ஆனா யாருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அது நீ சொல்ற மேட்டர்லயே தெரியத்தானே போகுது. எங்க திருந்திட்டியோன்னு நினைச்சேன், சொல்லு. சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பான் பிராக் குட்கா மாதிரியான புகையிலை பொருட்கள் தொடர்பான ரெய்டுல ஒரு டைரி மாட்டுச்சுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லாமலா? சென்னை ரெட் ஹில்ஸில் நடந்த ரெய்டில் தானே டைரி கிடைச்சது. பல முக்கிய மூத்த காக்கி அதிகாரிகளுடைய பேரெல்லாம் அதில் இருக்கிறதா சொன்னிய. அப்போவே அது தொடர்பான சில விசாரணைகள்லாம் நடந்துச்சு விக்ரம். ஆனா இத்தனை நாட்கள் கழிச்சு இப்போ திடீர்னு இந்த டைரி மேட்டரை கிளப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் திடீர்னு இப்போ? மாநில தலைமை காக்கி பதவிக்காக இப்போ இருக்கிற கூடுதல் தலைமை காக்கி ஒருத்தர் அடி போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஓகே ஆயிடுங்கிற நிலைமை ஏற்பட்டதால அதே பதவிக்கு போட்டி போடுற சில அதிகாரிகள் மறுபடியும் பழைய டைரி மேட்டரை தூசு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த டைரியில அவர் பெயரும் இருக்கான். அப்படி போடு. அரசியல்வாதிகள் மாதிரி காக்கி அதிகாரிகளும் ஏதாவது ஒரு மேட்டர்ல லாக் ஆகி தான் இருக்காங்க. அடுத்து என்ன குண்டு தூக்கி போட போற? மங்களதேவி கண்ணகி கோயில் மீட்டிங் பத்தி 2 வாரத்துக்கு முன்னாடி பேசணுமே. விழாவெல்லாம் சிறப்பா நடந்ததா, அமைதியா நடந்ததா? என்ன ரொம்ப எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்குற. கண்ணகி கோயிலுக்கு நீயும் மலையேறி போயிட்டு வந்ததா தகவல் வந்துச்சே, போனில? உண்மைதான் விக்ரம், மலையேறியாச்சு. பக்தர்களையும் கண்ணகியையும் கோவிலையும் பார்த்துட்டு வந்தாச்சு. அது எல்லாரும் செய்யறது தானே, நீ அப்படி பார்க்க மாட்டியே. உன் கண்ணுல என்ன தட்டுப்பட்டுச்சு, அதை சொல்லு. வழக்கம் போல காலையில 6 மணிக்கு தான் குமிழியிலிருந்து ஜீப் கிளம்பணும். பெரியார் புலிகள் காப்பக வனச்சாலையை 6 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா குமிழிக்கு அதிகாலை 3 மணிலிருந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருந்துச்சு. அதனால அதிகாலை 4:30 மணிக்கெல்லாம் வனச்சாலை திறக்கப்பட்டு பக்தர்கள் ஜீப் மூலமா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 5 மணிக்கெல்லாம் நடந்து போறவங்களும் அனுமதிக்கப்பட்டாங்க. 8 மணிக்கெல்லாம் 3000 பக்தர்கள் கோயில் வளாகத்துக்குள்ளேயே இருந்தாங்கன்னா பாத்துக்கோயே. சூப்பர் ரோபோ. வனச்சாலையை 6 மணிக்கு தான் திறப்போம்னு அடம்பிடிக்காம கேரள வனத்துறை குறிப்பறிந்து செயல்பட்டிருக்கு போல. அப்புறம் வனத்துறை கெடுபிடிகள் இருக்குன்னு ஒவ்வொரு முறையும் குற்றச்சாட்டு வருமே, இந்த முறை எப்படி? அதே கெடுபிடிகள்னு சொல்ல முடியாது விக்ரம். ஏன்னா வனம் மற்றும் வன உயிர்கள் பாதுகாப்புக்கு கேரள வனத்துறை அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்னு எல்லோருக்குமே தெரியும். அதனால வழக்கமான சோதனை, பக்தர்கள்ட்ட இருந்து பிளாஸ்டிக் பொருட்கள், பாலிதீன் பைகள், போதை வஸ்துகள், வாட்டர் பாட்டில்கள், குளிர்பான பாட்டில்கள், சிகரெட், தீப்பெட்டி, இப்படி இருந்தது எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சாங்க. படிச்சு சொல்லியும் இத்தனையும் திரும்பவும் பக்தர்கள் கொண்டு போறாங்களா? ஆமா விக்ரம், வனத்துக்குள்ள பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு போகக்கூடாதுன்னு எத்தனை ஆண்டுகளா சொல்றாங்க. தெருவா விளம்பரமும் செய்யறாங்க. ஆனா யாரு கேட்கறா? குவியலா பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அப்புறம் சோதனைன்னு சொன்னா என்ன பண்றது? நீ சொல்றதும் உண்மைதான் ரோபோ. தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டு போறத பறிமுதல் பண்ணினா அதை கெடுபிடின்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, வேற தரிசனம் எல்லாம் எப்படி? என்னத்தை சொல்ல விக்ரம், எனக்கே எரிச்சலா வந்துச்சு. பேசாம அமைதியா இருந்துட்டு நம்ம எபிசோட்ல வச்சுக்கலாம்னு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். என்ன ரோபோ, ஏற்கனவே கண்ணகி கோபத்துல தான் இந்த வரலாறே நடந்திருக்கு. நீ கண்ணகி கோயிலுக்கு போய் கோபமாயிருக்க. என்னதான் நடந்தது தரிசனத்துல? அதான் விக்ரம் எனக்கு கோபம். இது சாதாரண கோயில் இல்ல. உடலை வருத்தி நடந்தும் உயிரை பணையம் வச்சியும் ஜீப்புகள்ல பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனத்துக்காக வர்றாங்க. இங்க கோயில்லையும் நீண்ட வரிசையில காத்திருந்து தரிசனம் செய்யறாங்க. ஆனா நம்ம விஐபி கவனிப்பத்தான் தாங்க முடியல. போச்சுடா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா கண்ணகி கோயில் வரைக்கும் வந்துடுச்சா விஐபி கவனிப்பு? ஆமா விக்ரம், உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தன்னோட மனைவியோட வந்தாரு. மக்கள் மக்கள் மக்கள்னு மேடையில பேசுறவரு மக்களோட மக்களாவும் நின்று கண்ணகியை தரிசனம் செஞ்சிருக்கணும். ஆமா, முற்போக்குவாதின்னு தன்னை அடையாளம் காட்டிக்கிற அவரு அப்படித்தான் செஞ்சிருக்கணும். மக்கள் அவர்கிட்ட அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. வளரும் பிள்ளைகளாகிய எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறவரு மற்ற அரசியல்வாதிகள்ல இருந்து வித்தியாசமாவில் இருந்திருக்கணும் இல்லையா? ஆமா விக்ரம், அங்க வரிசையில சுட்டரிக்கும் வெயில்ல காத்திருந்தவங்க, அதுவும் சீமான் மேல ஒரு அபிமானம் வச்சிருந்தவங்க கடுப்பாயிட்டாங்க. அவரும் வழக்கமான அரசியல்வாதி போலவே நடந்துகிட்டார். என்ன செஞ்சார் ரோபோ? நேரா வந்ததும் பாதுகாப்பு போலீஸ் சொல்ல கண்ணகி அறக்கட்டளை வரவேற்க நேரா கண்ணகி சிலை இருக்கிற கோயிலுக்கு அனுமதிக்கப்பட்டாரு. கூடவே வந்த அவருடைய ஜால்ராக்கள், கட்சி நிர்வாகிகள்னு எல்லோரும் ஒரு அரை மணி நேரத்துக்கு கோயிலை மறைச்சிக்கிட்டாங்க. வெயில்ல வாடிக்கிட்டு இருக்கிற பக்தர்களின் நீண்ட வரிசை நகரவே இல்லை. கோயிலுக்குள்ள அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் சிறப்பு பூஜை, சிறப்பு தீபாராதனை செஞ்சு பிரசாதங்களை ஸ்பெஷலா கொடுத்து, கண்ணகிக்கு போர்த்தி இருந்த சால்வையை எடுத்து பூஜை செஞ்சு அந்த அம்மா கையில கொடுத்து அங்கிருந்து வெளியேற 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இதுல மீடியாக்காரங்க கூட்டம் வேற மொய்க்க கோயில் முழுக்க தரிசனத்துக்காக வரிசையில காத்திருந்த பக்தர்கள் கடுப்பாகிட்டாங்க. ஆக மாட்டாங்களா என்ன? அதுவும் கேரளா பக்தர்களும் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கிற கோயிலாச்சே, அவங்க ஏளனமா பார்த்துருப்பாங்கல்ல. ஆமா விக்ரம், ஏற்கனவே கோயில்கள்ல நம்ம தமிழ் கல்ச்சர் பத்தி உலகத்துக்கே தெரியும். விஐபிகளுக்கு பரிவட்டம் கட்டுறது வரைக்கும் தெரியும். கிட்டத்தட்ட விஐபிகளை ஒரு சாமியாவே ஆக்கி பார்ப்பாங்க. நான் கூட பார்த்துருக்கேன். சாமி சிலையை தூக்கி அவங்க கையில கொடுக்காத குறைதான்னு யோசிச்சிருக்கேன். நிஜம்தான் விக்ரம், அந்த மோசமான கல்ச்சர் இப்ப மலையேறி கண்ணகி கோயில் வரைக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதான் கோபம். உன் கோபம் நியாயமானதுதான் ரோபோ. நான் சீமான மட்டும் சொல்லல விக்ரம்,
அங்க வர்ற அரசு துறை அதிகாரிங்க குடும்பங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வண்டிலையும் அவங்க சொந்தக்காரங்க தான் அதிகமா இருக்காங்க. பல முறை சொந்த பந்தங்களுக்காக ட்ரிப் அடிக்குது அரசு வாகனம். ரெவென்யூல துவங்கி வனம், மருத்துவம், நீதித்துறைன்னு அரசு அதிகாரிங்க குடும்பம், அவங்களுக்கு துணையா போலீஸ் உதவியாளர்கள் கண்ணகி கோயிலுக்கு வர மணிக்கணக்கா அமர உட்கார்ந்து தரிசனம் செய்ய, அது வரைக்கும் வரிசையில காத்திருக்கிற பக்தர்கள் தவிக்க. கஷ்டம்தான் ரோபோ. இது வேற கோயில்கள்னா கூட தெரியாது. கஷ்டப்பட்டு மலையேறி அதுவும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தரிசனம் செஞ்சுட்டு வனத்துக்குள்ள இருந்து திரும்பி ஊர் போய் சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்க பக்தர்கள் தவிக்க விடுறது நியாயமே இல்லை. ஆமா விக்ரம், கண்ணகி கோயில்னா எல்லோருக்கும் வரிசைன்னு திட்டம் கொண்டு வரணும். இல்லைன்னா காலப்போக்கில் இது விஐபி மற்றும் அரசு அதிகாரிகளின் குடும்ப கோயிலாயிடும். நிச்சயமா ரோபோ. அப்போ இதை யார்கிட்ட போய் சொல்றது? அரசு அதிகாரிகளையும் அவங்க குடும்பங்களையும் விஐபிகளையும் சேர்த்து வேற சொல்ற. என்ன விக்ரம், காலம் எப்படிப்பட்ட காலம்! இது கூடவா மக்களுக்கு புரியாது? வரிசையில காத்திருந்து நொந்த மக்கள்ல ஒரு ஆள் கூடவா? புரியுது ரோபோ. நீதிமன்ற வாசலை தட்டி பொதுநல வழக்குக்கு அச்சாரம் போட்டு விடுற. நல்லா கோர்த்து விடுற நீ. ஆமா விக்ரம், கலெக்டரே ஆனாலும் கண்ணகி கிட்ட கியூல தான் வரணும்னு பொதுநல வழக்கு தாக்கலாகட்டுமே. நீதிமன்றம் சொல்றதை காத்திருந்து கேட்போம். ஆகா, ஏற்கனவே பல வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற கண்ணகி கோவில் தரிசனத்துக்கும் வழக்கா இருக்கட்டும். பக்தர்கள் நலனுக்காகத்தானே. சரி, யோசிச்சவங்க நீதிமன்றம் போறாங்களான்னு பார்ப்போம். அடுத்த மேட்டருக்கு போலாம். இரு விக்ரம், இதுலயே இன்னொரு மேட்டர் இருக்கு. நாம எல்லோரும் கண்ணகி கோவில்னா மங்கள தேவின்னு தானே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கண்ணகி கோவில் பார்ட் 2 ஒன்னு படிப்படியா உதயமாயிட்டு இருக்கு. என்ன ரோபோ, பாகுபலி பார்ட் 2 மாதிரி சொல்ற? ஆனா சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன், சொல்லு. கண்ணகி 5000 அடி உயரத்துல இருக்கிற மங்களதேவி மலையில குடி கொண்டு இருக்குன்னா, இப்போ இந்த செகண்ட் பார்ட் கோவில் மலை அடிவாரத்துல உருவாகி இருக்கு. லோயர் கேம்ப் தாண்டி முல்லை பெரியாறு கரையில அமைச்சிருக்காங்க. இது யார் பார்த்த வேலை? பழைய மிலிட்டரிக்காரர் கதிர்வேல்னு பேரு. அவர் தன்னுடைய சொந்த நிலத்துல இந்த கோவிலை கட்டி பிரபலப்படுத்திட்டு வராரு. பேரு மங்களநாயகி கண்ணகின்னு வச்சிருக்காரு. ஓ, அது மங்கள தேவினா இது மங்கள நாயகியா? அமரேந்திர பாகுபலி, மகேந்திர பாகுபலி மாதிரி. கிட்டத்தட்ட அப்படித்தான் விக்ரம். இங்கதான் கண்ணகி முதல்ல வந்து ஓய்வெடுத்து அப்புறம் மங்களதேவி மலைக்கு போனதா இவர் சொல்லிட்டு இருக்காரு. மங்களதேவி விழா நடக்கிற அதே நாள்ல இவரும் விழா எடுக்கிறாரு. அப்போ பிரச்சனை தானே? பிரச்சனையும் வந்துருச்சு விக்ரம். ஒரே நாள்ல இவரு கண்ணகி விழாவை கொண்டாடக்கூடாதுன்னு கண்ணகி அறக்கட்டளை சார்பா புகார் செஞ்சிருக்காங்க. விசாரிச்ச உத்தமபாளையம் ஆர்டிஓ கதிர்வேலுக்கு மங்களநாயகி கண்ணகி விழாவை நடத்தக்கூடாதுன்னு உத்தரவை அடிச்சு கொடுத்தாரு. ஆனா மங்களநாயகி கதிர்வேலு அந்த உத்தரவை வாங்காம நீதிமன்றம் போய் விழா நடத்த அனுமதியும் வாங்கிட்டாரு. அப்படியா? அப்போ விழா நடத்தினாரா? நடத்திட்டாரு விக்ரம். அதுவும் மங்களதேவி கண்ணகி கோயில் ஒரு நாள் திருவிழான்னா, கதிர்வேலுடைய மங்களநாயகி கோவில் திருவிழா 3 நாள். பால் குடம், காவடி, கறி விருந்துன்னு அமக்கலப்பட்டிருக்கு. அதோட கதிர்வேலனுடைய மனைவி மேல கண்ணகி இறங்குறதாகவும் கண்ணகியே குறி சொல்றதாகவும் கதை போயிட்டு இருக்கு. காலப்போக்கில் பார்ட் 2 அதான் மங்களநாயகி ஹிட் ஆயிடும் போல. ஆமா விக்ரம், எல்லாத்துக்கும் காரணம் வசூல் தான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. வசூல்னா புரியல. உண்டியல் வசூல் தான், மத்தபடி வசூலிக்கிற நன்கொடையும் இருக்கு. ஓ, அப்படியா மேட்ரு? அப்போ இந்து அறநிலையத்துறை என்ன செய்யறாங்க? நீ இப்போதான் போட்டு விடுற விக்ரம். கண்ணகி கோவிலுக்கு வர்ற காணிக்கை எவ்வளோ, அந்த கணக்கு என்ன, அது யாருக்கு போகுது, எப்படி செலவழிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தீர்வு இந்து அறநிலையத்துறை கையில தான் இருக்குன்னு அனுபவம் மிக்கவங்க சொல்றாங்க. ஆமா, சாமி பேரை சொல்லி வசூலாகிற பொதுமக்கள் பணத்துக்கும் நன்கொடைக்கும் கணக்குன்னு ஒன்று வேணும்ல. சரி, அறநிலையத்துறை கண் விழிக்குதான்னு பார்ப்போம். நல்ல டைமிங்ல நல்ல மேட்டரை ஆரம்பிச்சதுனால நேரம் போனதே தெரியல. கிளம்பலாமா? நேரம் போயிடுச்சுன்னா கிளம்பித்தானே ஆகணும். அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நிச்சயமா ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.